ஒரு பிச்சைக்காரனின் மாற்றம். ஒரு ஊக்கமளிக்கும் கதை. ஒரு பெரிய நகரத்தின் தெருக்களில் ஒரு பிச்சைக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் அதே இடத்தில் அமர்ந்து கடந்து செல்பவர்களிடம் பிச்சை கேட்டுக்கொண்டே இருப்பான். அவனுக்கு வாழ்க்கையில் வேறு எந்த நோக்கமும் இல்லை. அவன் தினமும் சாப்பிட்டு தூங்கி மீண்டும் பிச்சை எடுப்பதே அவன் வாழ்க்கையாக இருந்தது. ஒரு நாள் ஒரு ஞானி அவன் அருகில் வந்து அமர்ந்தார். பிச்சைக்காரன் அவனிடம் பிச்சை கேட்க முயன்றபோது ஞானி அவனை நிறுத்தி, "நீ ஏன் இப்படி வாழ்கிறாய்?" என்று கேட்டார். பிச்சைக்காரன், "என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது. இதுதான் என் வாழ்க்கை" என்று பதிலளித்தான். ஞானி சொன்னார், "நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய் என்று யார் சொன்னது? நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். உனக்குள் இருக்கும் திறமைகளை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். நீ எதையும் சாதிக்கலாம்." பிச்சைக்காரன் ஞானியின் வார்த்தைகளைக் கேட்டு ஆச்சரியப்பட்டான். அவனுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை துளிர்த்தது. அவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் வந்தது. அன்று முதல் பிச்சைக்காரன் தன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். அவன் தினமும் காலையில் எழுந்து குளித்து ஒரு சிறிய வேலை தேடிக் கொண்டான். ஆரம்பத்தில் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. ஆனால் அவன் விடவில்லை. தொடர்ந்து முயற்சி செய்தான். ஒரு நாள் ஒரு சிறிய கடையில் அவனுக்கு வேலை கிடைத்தது. அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் தன் வாழ்க்கையில் முதல் முறையாக பணம் சம்பாதித்தான். அவன் சம்பாதித்த பணத்தை வைத்துத்தான் மற்றும் தன் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கினான். காலப்போக்கில் பிச்சைக்காரன் ஒரு வெற்றிகரமான வியாபாரியாக மாறினான். அவன் தன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டான். அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருந்து ஒரு வெற்றிகரமான மனிதனாக மாறினான். பாடம்: நம் வாழ்க்கையை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. கடின உழைப்பின் மூலம் நாம் எதையும் சாதிக்கலாம்.